அத்தியாயம் 21. பைரவி 2 சிப் டீயை உறிஞ்சும் போதே வெளியே ஓடிய கதையை முடித்துக்கொண்டு உள்ளே வந்த செண்பகத்தின் முகம் கருவாடு போல் வத்தி போனது. பைரவி சொகுசாக அமர்ந்து தேநீர் அருந்துவதை கண்டதும், சரியான வித்தக்காரி, என் புள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னம்மா சொகுசு வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறா? ஏன் உன் அப்பன் அந்த பெரிய மனுஷன் மூச்சுக்கு 300 தரம் ஏமவன்னு புளுத்துவாரே, அவருக்கு கூடவா தெரியாது சீரும் செட்டும் கொடுத்தனுப்ப? அது சரி, அவருக்கு பிறந்திருந்தா அதெல்லாம் மனம வந்து செஞ்சிருப்பாரு. உன் ஆத்தாக்காரிக்குதே எவனுக்கோ உண்டான பிள்ளைய அந்த மனுஷன் தலையில கட்டிட்டாளே, அதே உன்னைய மாதிரி ஒரு அசிங்கத்தை கூட வச்சுக்க முடியாம சனிய ஒளிஞ்சா போகுதுன்னு அப்படியே விட்டுட்டாரு போல. காலையில் அவள் கொடுத்த சவுக்கடிக்கு இப்போது அவளுக்கு எங்கு அடித்தாள் எப்படி வலிக்கும் என அறிந்தே அவ்வார்த்தையினை குத்தலாக சிதறவிட்டார் செண்பகம். அதில் முகம் கருத்த பைரவி அவரை தீயாய் முறைத்தவளாக, அதானே, நீங்களே இதனால் வரைக்கும் அந்த காலத்துல உங்க அப்பா கொடுத்த ஓட்டச்சட்டி பாத்திரங்களை வச்சுதானே காலத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்க புருஷனை போல மாமனார் கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துடுவாங்களா என்ன? என் அப்பா எனக்காக கொடுக்குறேன்னு சொன்னா எதையும் வேண்டாம்னு உறுதியா மறுத்துட்டு வேலன் உழைக்கிற பணத்துல என்னை கௌரவமா பார்த்துக்க நினைக்கிறான். இதுல உங்களுக்கு ஏன் குத்துது குடையுது? ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவ தன்னோட புருஷன் சம்பாதிக்கிற பணத்துல தான் ஒருவேளை சோறா இருந்தாலும் திருப்தியா திங்க நினைப்பா. அப்படின்னு பார்த்தா நான் கௌரவமா தான் இருக்கேன். என் புருஷன் பணத்துல தான் உட்காந்து சாப்பிட்றேன்னு எங்க வேணாலும் நான் தில்லா சொல்லுவேன். எனக்கு அதுல எந்த அசிங்கமும் இல்லை. இன்னும் கொள்ள ஆசை கூடுது. வேலன் படத்துல நகை வாங்கணும், கார் வாங்கணும், விதவிதமா துணிகளை எடுத்து போட்டு அழகு பார்க்கணும், இன்னும் நிறைய இருக்கு. அவனே செய்யலனாலும் நீ செஞ்சுதாண்டா ஆகணும்னு சட்டமா அவன் சட்டையை பிடிச்சு கேட்க எனக்கு மட்டும்தான் அதிக உரிமையும் இருக்கு. ஏதோ நீங்க என் புருஷனை பெத்ததால உங்க இக்கட்டான நிலையில அவன் படிப்பை நிறுத்திவிட்டு உங்களுக்காக மாடா தேஞ்சான். சோத்துக்கு வஞ்சனை இல்லாம போச்சு. இல்லைனா உங்க நிலைமை நினைச்சு பார்க்கவே பரிதாபமா இருக்கு. யார் கண்டா வேலன் இல்லனா இந்நேரம் நீங்க யார் யார்கிட்ட அடி உத வாங்கி கையேந்தி இருப்பீங்களோ? இகழ்ச்சியாக பேசியவளை கண்டு கொதித்து போனார் செண்பகம். ஏய், யார பார்த்து என்னடி பேசுற? நாங்க இல்லாம உனக்கு வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டானா உன் புருஷன்? என் புள்ள எங்களுக்காக உழைக்காம உன்னைய மாதிரி அடங்காத சிரிக்குக்காகவா உழைப்பான்? அப்படியே எங்களுக்கு அடி உதப்பட்டு கையேந்தி சாப்பிட்ற நிலைமை வந்தாலும் செத்தாலும் இருக்கிறத வச்சு ஒழுக்கத்தோட சாகணும்னு நினைச்சு இருப்போமே தவிர உன்னைய மாதிரியோ உன் ஆத்தாள மாதிரியும் ஊர்ல இருக்கிற பணக்கார பயில்களை எல்லாம் வளைச்சு போட நினைச்சு இருக்க மாட்டோண்டி. மனசு முழுக்க உனக்கும் உன் ஆத்தாளுக்கும் யார எப்போ காலி பண்ணி அவன் பணத்தை பிடுங்கி சொகுசா வாழலாம்னு தானே ஒட்டிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும். அதே கிடைச்ச வரைக்கும் லாபம்னு என் பிள்ளையோட உழைப்பை எல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்க. இதுல பெருமை வேற, பெரிய உரிமை கொண்டாட வந்துட்டா ஒழுக்கம் கெட்டவ. செண்பகத்தின் அதீத வெறுப்பு உமிழும் பேச்சில் பொறுமை இழந்தாள் பைரவி. அடச்சி, வாய மூடு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நின்று உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு, என்னையும் சொல்லணும். ஆளுதான் பெரிய மனுஷன்னு பேரு, ஆனா மூளையில ஒரு மண்ணும் இல்லை. இது வாயா இல்ல கோவம் ஆறா? கொஞ்சம் விட்டா ஓவரா தான் போற. ஒன்னு விட்டன்னு வையி, செத்த பள்ளி இல்லாம பொலன்னு கொட்டிடும். ஆவேசமாக நாக்கை மடித்துக்கொண்டு எகிரிக்கொண்டு கையை ஓங்க சட்டென அவள் முன்பு வந்து நின்ற பாண்டியனை கண்டு ஓங்கிய கையை கீழ் இறக்கியவள் மாமியாரை முறைத்தபடி அமைதியாய் நின்றாள். வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நீ எல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு? அவ 1000 பேசட்டும். உனக்கு கஷ்டமா இருந்தா ஒன்று உன் புருஷன்கிட்ட சொல்லணும், இல்லையா என்கிட்ட வந்து சொல்லணும். அவ தப்பா பேசியிருந்தா நாங்க பக்குவமா பேசிக்க போறோம். அதை விட்டு போட்டு கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம கைய உங்குற. நிதானமாக பேசியவருக்கும் பைரவியை பிடிக்காதுதான். ஆனாலும் செண்பகம்தான் முதலில் வீரியமாக பேசத் தொடங்கினார் என்று நன்கு அறிந்தவர் தானாக சென்று எதற்காக இவளிடம் போய் அவமானப்பட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதுவும் இல்லாமல் இத்தனை நாளும் அமைதியாக பொறுத்து போன பைரவி இன்று ஆக்ரோஷமாக சீறுவதை பார்த்து அவரே சற்று மலைத்துதான் போனார். தாமும் கோபம் கொண்டு ஒரு சிறு பெண்ணிடம் மரியாதையை கெடுத்து கொள்ளக்கூடாது என்றே முடிந்த மட்டும் நிதானம் கடைபிடித்தார் பாண்டியன். நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பொம்பளை என்னை எப்படி கழுவி ஊத்தினாலும் சூடு சொரணை இல்லாதவளா வாயை பொத்திக்கிட்டு அமைதியா போகணும், அப்படிதானே? நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை.
இவங்க எது சொன்னாலும் அழுது வடிஞ்சுக்கிட்டே ஆள் தேடி வந்து கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு. மரியாதை கொடுத்தா மரியாதை, இல்லாட்டி அசிங்கப்பட்டு தான் போகணும். சொல்லி வைங்க. தீர்க்கமாக சொன்ன பைரவி அறைக்கு வந்து விட்டாள். அவள் சென்ற திசையையே வெறித்த பாண்டியன் இப்போது செண்பகத்தை கூறு போடும் பார்வை பார்த்தார். அடியே கூறு கிட்டவளே, அவதான் வாய்க்கு வாயி பதிலடி கொடுத்து மரியாதை இல்லாம பேசுறாளே, எதுக்கு அவகிட்ட போய் வச்சுக்கிட்டு உன் மரியாதையை நீயே குறைச்சுக்கிற? பற்களை கடித்தபடி அவரை தனியாக தள்ளி கொண்டு வந்தார் பாண்டியன். பின்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? இவளை பார்க்க எனக்கு பத்துக்கிட்டு வருது. இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டு போட்டு நம்ம துளசிய வேலனுக்கு கட்டி வச்சு இந்த புது வீட்ல அவ சந்தோஷமா வாழ வைக்கதானே இம்புட்டு தூரம் இந்த நாய் பேசுறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இங்க உட்காந்து இருக்கே. இல்லனா எனக்கு என்ன, குடிசையா இருந்தாலும் நம்ம வாழ்ந்த பழைய வீட்லயே வாழ தெரியாதா எனக்கு? வன்மமாக பேசியவரை பெருமூச்சுடன் கண்டார். இங்க பாரு செண்பகம், நீங்க நினைக்கிற மாதிரி வேலன் அந்த பொண்ணை அம்புட்டு சீக்கிரத்துல எல்லாம் விட்டு போட்டு வரமாட்டான்னு எனக்கு தோணுது. துளசிக்கு என்ன குறைச்சல் 2ஆம் தரமா வாக்கப்பட? நல்லதோ கெட்டதோ வேலனுக்கு இந்த அடங்காதவளாதே பிடிச்சி இருக்கு. அப்படி இருக்கும்போது பெரிய மனுஷங்களா நாம தான் அதுங்களை தொல்லை பண்ணாம விட்டு கொடுத்து போகணும். இங்க நான் அதுங்க சந்தோஷமா வாழட்டும். நீ என் கூட வா, நம்ம வீட்டுக்கே போவோம். செண்பகத்தின் கைப்பற்ற பற்றிய வேகத்தில் உதறி கொண்டவரை புருவம் எடுங்க கண்டார் பாண்டியன். என்னால வர முடியாதுங்க. இவளை இங்கிருந்து துரத்தி விட்டு போட்டு நம்ம துளசிய வேலனுக்கு கட்டி வச்சு அவ சந்தோஷமா வாழறத பார்க்கணும். அது வரைக்கும் இவளை நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன். நானும் இங்கிருந்து வரவே மாட்டேன். முடிவாக நின்றவரை சலிப்பாக முறைத்து, வர வர நீ பண்றது எதுவுமே சரியில்லை செண்பகம். அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ வேண்டி வேலன் இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஊட்ட கொண்டு அவளுக்காக தான் கட்டி வச்சிருக்கான். நீ நினைக்கிற விஷயமெல்லாம் அவன் கிட்டக்க எடுபடாது. பார்த்து சூதானமா நடந்துக்க. அம்புட்டுதான் சொல்ல முடியும். மகனின் உறுதி குணத்தை நன்கு உணர்ந்து கொண்டவராய் எடுத்துக்கொண்டு சொன்னவரை அலட்சியமாய் பார்க்க இதற்கு மேலும் பேசி புரிய வைக்க முடியாது என முறைத்தபடியே சென்று விட்டார். முகம் கடுகடுத்த நிலையில் வேகமாக அறைக்கு வந்து தொம்மென கதவை அடைத்த மனைவியை சட்டென வலிய கரம் தூக்கி சுற்றிட ஒரு நிமிடம் உலகமே சுற்றிவிட்டது அவளுக்கு. வேலா, என்ன பண்ற? தலை சுத்துது, கீழே இறக்கி விடு. அவனது கழுத்தை சுற்றி கரத்தை போட்டு தோலை இருக்க பற்றி கொண்டவளாய் கண்கள் திறவாமல் கத்திட, முடியாது புள்ள, இப்படிலாம் உன்னைய தூக்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமா சுத்தணும்னு எனக்கு எம்புட்டு நாள் ஆசை தெரியுமா? அதுக்கு நல்லா விசாலமா இடந்தேன் இல்லாம போச்சு. ஆனா இனிமே அந்த கவலை இல்ல புள்ள. இதோ இம்புட்டு பெரிய அறை இருக்கு, வீடு முழுக்க இடம் இருக்கு. நினைச்ச நேரம் எங்கன வேணாலும் என் ஆசை பொண்டாட்டிய தூக்கி சுத்துவேன். இப்படி முத்தம் கொடுப்பேன், கட்டி பிடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். யாரு என்னைய கேட்க முடியும்? உற்சாகம் பொங்க செய்வினை விளக்கம் வேறு செய்து காட்ட அதில் வெளியே நடந்த பிரச்சனைகளை மறந்தவளாய் கணவன் கையில் சினங்களோடு உருகி போனாள். அச்சோ, விடு வேளா, நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும். அதுக்குள்ள ஐயாவுக்கு ஜாலி மூடு வந்துடுச்சா? இவ்வளவு நாள் அமைதியா இருந்தல, அதே மாதிரி நைட்டு வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துரு. கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கண்ணம் பிடித்து செல்லமாக கிள்ளி ஆட்டினாள் கொஞ்சல் மொழியுடன். ஓ, அப்படி சாப்பிட்டுட்டு தெம்ப ஜாலி பண்ணலான்னு சொல்றியா பாப்பா? அவளை கையில் வைத்தபடியே குனிந்து குறும்பாக அவள் நெற்றியோடு நெற்றி முட்டிட, அப்படியும் சொல்லலாம் மாமா. வெக்கத்துடன் புதிதாக மாமாவை சேர்த்து ராகம் இசைத்தவளை ரசனையாக கண்ணில் நிறைத்து கொண்டான் வேலன். ஐயோ, என்ன பாப்பா அது புதுசா மாமா எல்லாம்? இதயம் துள்ளியது மகிழ்ச்சியில். இனிமே அப்படிதான், சும்மா தோண்டி துருவி கேள்வி கேட்ட அப்புறம் மாமாவை கட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. அவளுக்கே வெக்கம் புது மாமா அழைப்பில். அவன் வேறு குறும்பாக கேட்க அவஸ்தையில் இதயம் பூ பூத்து பொய் ஊடல் கொண்டாள் கொண்டவன் மீது. நல்லா இருக்கு புள்ள நீ மாமானு கூப்பிடுறது. பெண் இதழோடு அவன் இதழ் உரசினான் கிசுகிசுப்பாக. பிடிச்சிருக்கா மாமா? ரகசிய குரலில் ஆணை மயக்கினாள் மோகினி. பிடிச்சிருக்காவா? விட்டா மாமானு கூப்பிடுற இந்த உதட்ட கொத்துக்கறி போல சக்கையா மென்னு தின்ன கொள்ள ஆசை கொடுது. ஆனா இந்த பட்டு உதடு என் வேகத்தை தாங்காதே. ஏக்கமாக சொல்லிக்கொண்டே சப்பென சத்தத்துடன் அவள் இதழை உறிஞ்சி இழுத்து விட்டான் அவசரமாய். தாங்குமோ தாங்காதான்னு செஞ்சு பார்க்காம நீயே முடிவு பண்ணிக்கிட்டா எப்படி? அவன் எச்சில் தெரித்த ஈர உதட்டை நாவால் சுழட்டி துடைத்து கொண்டு ஒரு மார்க்கமாக கண்கள் சொருக பார்த்தவளின் இதழ்கள்
அதற்கு மேலும் மென்மையாகவே இருந்திருக்க வாய்ப்பில்லையே. மீசையின் மறைவில் இருந்த அவனது பட்டை உதடு அவள் மென்னிதழ் விழுங்கி இன்பமாய் ருசிக்க அவன் பின்னந்தலை முடியை இறுக பற்றி முத்தத்தின் தித்திப்பை தானும் பருகினாள் இதமாக. அத்தியாயம் 22. நாளை முதல் ஊர் திருவிழா தொடக்க நாள். 5 நாட்கள் நடைபெறும் விழாவில் நாளை பொங்கல் திருவிழா. ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரள ஊர்கோலமாக பொங்கல் குடையை தலையில் சுமந்து சென்று ஊர் எல்லையில் பொங்கிலட்டு சுவாமிக்கு ஒரு சேர படையல் போட்டு உடுக்கை அடித்து சாமியாடி குறி சொல்லி ஊருக்குள் தெய்வத்தை அழைத்து வருவர். அதுவும் நாளை பள்ளிகள் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஊரில் உள்ள குட்டீசுகளுக்கு தான் ஓவர் கொண்டாட்டம். தெருவுக்கு தெரு டியூப் லைட்டுகள் வைத்து மாந்தோரிடம் கட்டி இருந்தனர். தெருவில் மூளைக்கு மூளை வைத்திருந்த ஸ்பீக்கரில் நாளை முதல் பகல் முழுக்க அம்மன் பாடல்களை ஒலிக்க விட்டு விடுவர். இப்போதே ஊர் முழுக்க கலகலப்பும் உற்சாகமும் ஒரு சேர வந்துவிட்டது. எப்போதும் இரவு 8 மணிக்கெல்லாம் வீட்டிற்குள் அணைந்துவிடும் ஊர் மக்கள் தற்போது தெருவை வெளிச்சத்தில் பரவி இருக்க அவரவரின் வீட்டின் வாயிலில் பாய் விரித்து பெண்கள் பலரும் குடும்பமாக அமர்ந்து நாளை தலைக்கு வைக்கவும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யவும் பூச்சரம் தொடுத்து கொண்டே கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தனர் என்றால், ஆண்கள் முதல் பல்லு போன கிழவர்கள் வரை நீண்ட நாட்களுக்கு பிறகு கூட்டம் போட்டு கிண்டலும் கேலியுமாக பெண்களை, கிழவிகளை, முறை பெண்களை கலாய்த்து வம்பிழுத்து நகைத்து கொண்டு இருந்தனர். ஊரிலேயே பெரிய வீடான சூர்யாவின் வீட்டு வாயிலிலோ சிரிப்பு சத்தத்திற்கு பஞ்சமின்றி மொத்த குடும்பமும் வெளியே ஆஜராகி களை கட்டி கொண்டிருந்தது. ஏலே, எல்லா பையலும் இங்கனதான் இருக்கும். இந்த சூர்யா பையில மட்டும் ரொம்ப நேரமா காணலையே, எங்க போனா? நடுவில் பொதுவாக வைக்கப்பட்டிருந்த உப்பு காரத்தில் பிரட்டிய உருளை சிப்ஸை எடுத்து வாயில் போட்டு நொறுக்கியவாறே கேட்டான் கதிர். என்னன்னே தெரியலனே, கொஞ்ச நாளாவே பயவுல ஏதோ மந்திரிச்சு விட்டது போலவே சுத்திக்கிட்டு இருக்கு. கேட்டாலும் மழுப்பலா பதில் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிப்படுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே வாடான்னு கூப்பிட்டு வந்தேன், இன்னும் ஆளை காணல. குருவின் குட்டி மகன் செழியனுடன் விளையாடியபடியே சொன்னான் கார்த்தி. அட போங்கடா முட்டா பீசுகளா, அவன் ஏன் அப்படி மந்திரிச்சு விட்ட சேவலா சுத்துறான்னு இன்னுமா உங்களுக்கு தெரியல? கேலியாக சிரித்த குருவை புரிந்தும் புரியாமலும் பார்த்தனர். ஏன் சகல, அப்ப அந்த மனித ரோபோட் மனசுலையும் காதல் முட்டு அரும்பு விட்டுருச்சுன்னு சொல்ல வரீங்களா? ரிஷியின் கேள்வியில் அப்படித்தான் இருக்குமோ. அனைவரும் கோரஸ் போட எப்படித்தான் இருக்குமோ? பக்கத்தில் கலகலத்துக் கொண்டிருந்த பெண்கள் கூட்டம் ஒரு சேர ஆண்கள் புறம் திரும்பியது. எல்லாம் அந்த சூரிய தடியனை பத்தி தான் பேசுறோம் என்றதும் பூஜா, ரதியை தவிர மற்ற பெண்கள் அனைவரும் முறைத்தனர் குருவை. பூஜாவின் சமையலை கிண்டல் செய்யும் தைரியம் சூர்யா ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. அதேபோல் ரதி மாடர்ன் உடை அணிந்தால் உடனடியாக வீட்டில் போட்டு கொடுத்து விடுவான். அதனாலே பூஜா ரதிக்கு சூர்யாவை பார்த்தால் முட்டிக்கொள்ளும். அவன் எப்போது எதில் சிக்குவான், போட்டு குமுறு கஞ்சி காய்ச்சி விடலாம் என நேரம் பார்த்து காத்து கொண்டிருந்தனர் அக்கா தங்கை இருவருமே. என்ன என்ன மாமா, என்ன பண்ணா அவன்? ஆர்வமாக கேட்டதும் அவர்கள் இருவரும் தான். உங்க குழந்தனுக்கு காதல் வந்துடுச்சு போல. ஆனா அந்த மரமட்டைக்கே அது உரைக்காம சொத்துக்கிட்டு இருக்கான். நமட்டு சிரிப்புடன் சொன்னான் ரிஷி. அது எப்படி முடியும்? அந்த அரை டவுசர் தான் சூர்யா வேணாம்னு சொன்னதும் ரோகந்த் வீட்டுக்கு போயிட்டாலே, போத உரைக்கு அவனை தான் விரும்புறேன்னு சொல்லிவிட்டு சுத்துறதா கேள்விப்பட்டேன். பிறகு எப்படி சூர்யா அவளை விரும்புறான்னு சொல்றிய? புரியாமல் கேட்டாள் பூஜா. ஒருத்தி உன்னைய தான் விரும்புறேன்னு அவன் காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும்போது உன் மேல எனக்கு காதலே இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டவன், இன்னைக்கு தன் காதலை சுத்தி வந்த பொண்ணு உடனே மனசு மாறி அடுத்தவனை விரும்ப தொடங்கிட்டா. அவன் வீட்டில் தனக்கு எதிரா சந்தோஷமா சுத்தி வரா. நாம வேண்டாம்னு சொன்ன பொண்ணை இன்னொருத்த பொக்கிஷமா தாங்க தொடங்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவனுக்குள்ள ஒரு வித பொறாம வந்திருக்கும்ல. அது அப்படியே பொசசிவா மாறி காதல் தொழில் விட ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அதை தெளிவா உணர்ற அளவுக்கு அவன் மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா அவன் காதல் மேல இருக்க நம்பிக்கையை விட அவன் உயிரை நினைக்கிற உரம், பயிர், மண் மேலதான் மொத்த நம்பிக்கையும் செலுத்தி இருக்காவ. கதிர் சரியாக சூர்யாவின் மனதை படித்ததை போல் பிட்டு விட்டு வைத்தான்.
என் மச்சான் சொன்னது சரிதே. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் பிள்ளைங்க மாதிரி அடக்க ஒடுக்கமான அமைதியான பிள்ளையதே கட்டிக்கிடணும்னு விவரம் அறிஞ்ச நாளில் இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு குட்டப்பாவாட குட்டி கவுனு அவனுடைய கொள்கையை கலைக்க நினைச்சா ஒத்துக்கிடுவானா? படுபாவி, அவன் ஒத்துக்க வேணாம். அதுக்காக ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம்னு என்னைய வாய் நிறைய கூப்பிட்ட பிள்ளைய அவசரப்பட்டு துரத்தி விட்டு புட்டானே. ஃபீலிங்காக தன்னை துடைத்த குருவின் தலையில் பூஜாவின் அருகில் கிடந்த கருங்கல் ஒன்று பாய்ந்து விழவும், ஐயோ அம்மா, யாரோ என் தலையில பாறாங்கல்ல போட்டு கொல்ல பாக்குறாவ வழியில் அலற, இதுக்கு மேல ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பூஜா இருக்க வரைக்கும் உண்மையாலுமே உன் தலையில பாறாங்கல்ல போட்டு பாதம் பார்த்துரும். வாய மூடுடா. கதிரின் வார்த்தையை தொடர்ந்து ஆளாளுக்கு ஒன்று பேசி சிரிப்புடன் சுவாரஸ்யமாக கலகலத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் கீழே அப்படி கும்மாளம் அடிக்க இங்கோ ஒருவன் இரவு பூச்சிகள் ரீங்காரமிட்டு மின்மினி பூச்சிகளின் ஒளி மொட்டை மாடியை அலங்கரித்து அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருப்பதை ரசிக்கும் நிலையில் இல்லாமல் எதிர் வீட்டின் பக்கத்து வீட்டின் மொட்டை மாடியை வெறியாக முறைத்தபடி நின்றிருந்தான் சூர்யா. அக்கம் பக்கத்துல உள்ள அனைத்து குட்டீசுகளும் ரோஹந்த் வீட்டு மொட்டை மாடியில்தான் கூடியிருந்தனர். இதில் கூத்து என்னவென்றால் சூர்யாவின் வீட்டு குட்டீசுகளும் அங்குதான் ஆட்டம் போட்டு கொண்டிருப்பது. ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாடலை ஓடவிட்டு ஆட்டம் பாட்டம் இன்று குட்டிகளோடு குட்டியாக உடையணிந்து அட்டகாசமாக ஆட்டம் போடும் சாத்வியை பார்க்க பார்க்க எரிச்சல் மண்டியது அவனுக்கு. அக்கா அக்கா, இன்னும் சவுண்ட் ஏற்றி வச்சு நல்லா மரண குத்து போடுற மாதிரி குத்து பட்டா போடு. சிறுவர்கள் பலரும் கூச்சல் போட்டதும், ஓகே ஓகே, வெயிட் வெயிட், இந்த பாட்டு ஓகேயா? லைட்டா ஒரு பாட்டை அவள் ஓடவிட, ஐய இது குத்து பாட்டு இல்லை, மாத்து மாத்து மாத்து. பிள்ளைகள் சொன்னதும் அடுத்த பாட்டு வைக்க அதுவும் இல்லை என்றதும், காட்டு சவி, நான் வைக்கிறேன். அவள் கையில் இருந்த போனை வாங்கிய ரோஹந்த் ஒரு பாட்டை வைத்ததும், ஹே, பிள்ளைகள் குஷியில் ஆரவாரம் செய்து துள்ளி குதித்தனர். அண்ணா சூப்பர், வா வா எங்க கூட ஆடு. அதுவரை நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரோஹந்தையும் வாண்டுகள் இழுத்து நடுவில் விட்டனர். சாத்வியின் கால்கள் பாட்டை போட்டதும் சாமி வந்ததைப் போல ஆடத் துவங்கி இருக்க, வெளிநாட்டில் ஆண் பெண்களோடு இயல்பாக ஆடி பழக்கப்பட்டவள், ஹூ கமான் ரோஹி என உற்சாகமாக அவனோடு இறங்கி இல்லாத இடுப்பை வளைத்து குத்தாட்டம் போட்டவளை விட்டால் குத்தி பொடந்து விடுவான் போலும் சூர்யா. ஏ போட்டு தாக்கு, ஏ போட்டு தாக்கு, ஹே ஹிட்டு சாங்கு ஒன்ன போட்டு தாக்கு. சிம்புவின் குரலுக்கு பின் ரம்யா கிருஷ்ணாவின் குரலுக்கு அப்பாட்டில் வருவது போலவே இருவரும் நேரெதிர் நின்று இறங்கி ஆடினர். பார்ட்டியாரு பார்த்து தாக்கு, பார்வையால போட்டு தாக்கு, பாஞ்சிடாம மெல்ல தாக்கு, பாவம் சின்ன பள்ள தாக்கு, வர பாரு மீனா, இவ வறுத்து வச்ச மீனா, அட வந்துடுச்சு தானா, ஒரு குயிலுக்கு பொங்கானா. ஆரம்பம் முதல் மூச்சிறைக்கு ஆடியவர்கள் பாட்டின் கடைசி சரணம் ஏற ஏற மொட்டை மாடிக்கையே அதிரும் அளவிற்கு இருவரும் ஆடிய ஆட்டத்தில் சூர்யாவின் வயிறு எரிந்து காதுகள் இரண்டிலும் புகை வராத குறைதான். இப்படி ஒருவன் தன்னை வெறிக்க வெறிக்க வெறியோடு பார்த்து நிற்பது எதுவும் அறியாத சாத்வி, ஹே பார்த்தா பார்த்துக்க, சேத்தா சேர்த்துக்க, ஏத்தா ஏத்துக்க, தோத்தா தோத்துக்க. ரோகியை நெருங்கி ஆடி ஏகத்திற்கும் அவன் இதய கொதிப்பை அதிகரித்து கொண்டிருந்தாள். ச, பொண்ணா இவ, கூச்சமே இல்லாம எப்படி அடங்காம ஆடுறா, ஆளும் அவ ட்ரெஸ்ஸும். தொப்பில் தெரியும் ஸ்லீவ்லெஸ் உடையை பார்க்க பார்க்க அத்தனை கோபம் அவனுக்கு. பரோட்டா மாவு போல் அவளின் வழுக்கும் தோள்பட்டையை ரோஹந்த் பிடித்து ஆடுவதை பார்க்கவே எரிச்சல் பொங்கிட, அதற்கு மேலும் இந்த கன்றாவியை தொடர விடக்கூடாதென்றே பொறுமை இல்லாமல் மாடி விட்டு மாடி தாவி விட்டான் சூர்யா. திடீரென மொட்டை மாடியில் குதித்து நின்ற சூர்யாவை பார்த்ததும் சாத்வியும் ரோஹந்தும் ஒருவருக்கொருவர் புரியாமல் மூச்சிறைக்க விழித்து கொண்டனர். வா சூர்யா, ரொம்ப வருஷமாச்சு என் வீட்டு மாடிக்கு நீ வந்து பாரு, பசங்கள்லாம் எப்படி செம்மையா ஆடிட்டு இருக்காங்கன்னு, செம வைபா இருக்கு, நீயும் ஜாயின் பண்ணிக்கோ வா. சிறுவயது நண்பன் ரோஹந்த் அந்த உரிமையில் சூர்யாவின் கையை பிடிக்க பட்டன உதறிக்கொண்டான். என்னடா இவ இன்னும் உன் வீட்டில் என்ன பண்றா? காரச்சாரமான அவன் கேள்வியில் சாத்வி அவனை முறைத்தாள். சூர்யா, உனக்கே நல்லா தெரியும், ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறோம். ஸோ மரியாதையா பேசு. அவ இவனு பேசுறத இத்தோட விட்டுடு.
நிதானமாக பேசிய ரோஹந்தின் கரத்தோடு கரம் கோர்த்த சாத்வி, என் பாய் ஃப்ரெண்ட் சொன்னதை கேட்டுச்சா மிஸ்டர் சூர்யா? நான் என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வீட்டில் எத்தனை நாள் வேணாலும் இருப்பேன். அதையெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது. அந்த ரைட்ஸ் உனக்கு இல்லை. ஆள்காட்டி விரலால் அவனை சுட்டி காட்டி இல்லை என்பதற்கு கையை விரித்து ஆட்டி நக்கலாக உதட்டை பிதுக்கி அவள் சொன்ன விதம் மேலும் மேலும் அவனுள் புகையும் நெருப்பில் கிருஷ்ணா ஆயிலை ஊற்றுவதாய் தோன்ற அடுத்து என்ன பேசுவதென தெரியாமல் ஆத்திரத்தில் நிறம் மாறி போனான் சூர்யா. சரி சரி சூர்யா, வந்ததுதான் வந்துட்ட. அப்படி போடு பாட்டுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா? மீண்டும் அவன் கரம் பிடித்து இழுக்க முற்பட்டவன் கரத்தை தட்டி விட்டவனாய், நான் ஒன்றும் உங்க 2 பேர்த்தோட கேவலமான ஆட்டத்தை ரசிச்சு கூட செய்து ஆட வரல. உங்க ஆட்டத்தை பார்த்து என் வீட்டு பசங்க எல்லாம் கெட்டு போகும். அதான் கூட்டிட்டு போக வந்தேன். டேய் மகிழா, அமுதா, விதுரா, அமிர்தா, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. சூர்யாவின் கண்டிப்பான குரலை மீறி குட்டி மாண்டுகளால் அங்கு இருக்க முடியுமா? ஒரே ஊட்டமாக இடத்தை காலி செய்து இருக்க இருவரையும் முறைத்தபடியே தானும் அங்கிருந்து சென்று விட்டான். என்ன சவி, உன் ஆளு இம்பிட்டு சுட போறான்? ஓவரா தான் அவனை டீஸ் பண்ணிட்டோமோ? அவன் சென்ற திசையை பார்த்து கன்னத்தை தேய்த்து சிரித்தபடியே ரோஹந்த் கேட்டான். இதெல்லாம் அவனுக்கு பத்தாத ரோகி. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சாத்வியையே அவன் வேண்டாம்னு சொல்லி துரத்தி விட்டுருப்பான். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவனை பழி வாங்காம விட மாட்டேன். வில்லத்தனமாக சொல்கிறேன் என தவறு செய்த சிறுமி போல் கலங்கிய கண்களை படபடப்பாக சிமிட்டி கொண்டிருப்பவளின் காதல் நாடகத்தை கண்டு பெருமூச்சு விட்டு தலையை உலுக்கிக் கொண்டான் ரோஹந்த். அத்தியாயம் 23. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால்தான் செண்பகத்திற்கு பொறுக்காதே. அதுவும் இரவு அவர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் என்றால் உள்ளுக்குள் குபுகுபுவென ஏறியாதாம். இரவு உணவினை முடித்துவிட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையை இனிமையாக தொடங்கப் போவதை எண்ணி அறியாத நாணமெல்லாம் இளஞ்சிவப்பு முகத்தினில் குடிக்கொள்ள தேகம் கூச வைக்கும் லைட் பிங்க் நிற சேட்டின் சேலையை சிறிய பட்டை வைத்து கட்டி கண்ணாடியில் தன்னை நிறைவாக பார்த்து ரசித்தாள் பைரவி. ஒரு காலத்துல எப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டு சுத்தி திரிஞ்சேன் தெரியுமா? ஆனா இப்போ உனக்காக என்னோட குணம், நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வேலனுக்கு ஏத்த குடும்ப பொண்ணா மாறி நிக்கிறேன். இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் இது கூட நல்லாதான் இருக்கு. சேலை கட்டி தலை நிறைய மல்லிப்பூவோட உச்சி வகுட்டுல என் புருஷன் உன்னை நினைச்சு ஆசையா வச்சுக்கிட்ட குங்குமத்தோட கண்ணாடியில பார்க்கும்போது எனக்கே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒண்ணு, நைட்டி போட்டிருந்தாலே என்னத்தையாவது சொல்லி கேப் விடாம சேர்ந்துவ. இன்னைக்கு உனக்காகவே தனித்துவமா தயாராகி நிக்கிறேன். என்ன பண்ணுவேன்னு நினைச்சாலே என் உடம்பெல்லாம் சிலிர்த்து என்னவோ பண்ணுது தெரியுமா? ஆள் உயர புதிய கண்ணாடியில் தன் பிம்பம் பார்த்து தானாக சிரித்து கொண்ட பைரவி கணவனுக்காய் ஆசையோடு காத்திருந்தாள். இங்கோ உண்டு முடித்து முத்துவிடம் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி விவரித்து கொண்டிருந்த வேலன் அப்படியே சிறிது நேரம் கலகலப்பாக பேசிவிட்டு 10 மணியளவில் வீட்டிற்கு வந்த வேலனை வாசலோடு பிடித்து கொண்டார் செண்பகம். என்னம்மா, ஏதாவது வேணுமா? அக்கறையாக கேட்டவன் முகத்தில் இருந்த ஜொலிப்பினை சரியாக கண்டு கொண்டார் செண்பகம். எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, உனக்குதே ஏதோ அவசரமா வேண்டி இருக்கு போல என்ற செண்பகத்தின் நக்கல் நையாண்டியை எல்லாம் உணரும் நிலையில் எப்போதோ தாண்டி இருந்தான் வேலன். அவனது காதல் ரோஜாவை சுவைக்க போகும் மோகத்தில். சரிம்மா, அப்ப போயே தூங்கி ஓய்வு எடு, நானும் போறேன் என்று செல்ல போனவனை மீண்டும் தடுத்தார் செண்பகம். ஊருக்குள்ள காப்பு கட்டியாச்சு வேலா. அடுத்து வர 5 நாளைக்கும் கவிச்ச எதுவும் திங்கக்கூடாது. முக்கியமா புருஷன் பொஞ்சாதி ஒன்னா இருக்கக்கூடாது. காலமுறை வீட்டுக்கு கரகம் வந்து சுத்தப்படுத்தமா இருந்து சாமி கும்பிடணும். அதனால அவசரப்படாம 2 பேரும் தள்ளியே இருங்க. சொல்ல வந்ததை திரையிட்டு மறைக்காமல் பட்டன சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றெடுக்க வேலன் தான் வடை போச்சே என்ற ரீதியில் பாவமாக வெளித்து நின்றான். தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ, ஆனால் சாமி விஷயத்தில் நிஜத்தை தான் செண்பகம் எடுத்துரைத்தார். அதனை உணர்ந்த வேலனும் தாயை தவறாக நினைக்காது மனைவியை எப்படி என்ன சொல்லி சமாளிப்பது என்ற யோசனையில் அறைக்கு வந்தவனுக்கு அனைத்தும் மறந்து இதயத்தில் தேன் ஆறு கொட்டியது. பாப்பா, இது நெசமாலுமே நீதானா? எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா?
மளமளவென உடலோடு ஒட்டி இருந்த சேட்டின் சேலை வஞ்சியின் தங்க விக்கிரகங்களை வளமையாக எடுத்துக்காட்டி ஆணின் மனதை வழுக்க வைத்ததும் இல்லாமல் இதுவரை காணாத நாணய முகத்தை அருகில் காட்டி சொக்க வைத்தாள் வேலனை. ஏன் உன் கண்ணுக்கு நான் வேற யாரோ போல தெரிகிறேனா? பால் சொம்பை அவன் முன்பு நீட்டி உதட்டை வளைக்க அந்த வளைவில் சரிந்தது அவனது பார்வையும். சேச்ச, என்ன புள்ள நீயே, என்னைய போய் அப்படிலாம் சொல்ற? நான் ராமண்டி. என் கண்ணு என் கண்ணியை விட்டு வேற எந்த பக்கமும் போகாது. அழுத்தம் திருத்தமாய் சொன்ன வேலன் பால் சொம்போடு சேர்த்து அவளையும் தனக்கு நெருக்கமாய் இழுத்து கொண்டான். பால் கொட்டிட்டு போகுது வேளா, தள்ளி நின்று குடி. சினுகிய பைரவியை மேலும் இருக்கி. அதுக்குள்ள வேலனா, மாமா எங்க புள்ள போச்சு? குறுமக அவள் இடை கசக்கியவன் கை சூட்டில் உருகி கரைந்தாள் பாவை. சரி, கூப்பிடுறேன், விடு. மாமா? ஏனோ அப்படி சொல்லும் போதே பொல்லாத வெக்கம் அவள் முகத்தில். கேட்கலையே. மீண்டும் மீண்டும் ரசிக்கும் ஆசையில் சீண்டி பார்த்தான் மனைவியை. கள்ளனின் எண்ணம் அறிந்தும் அறியாதது போல் உள்ளுக்குள் சிரித்து கொண்டவளோ, மாமா போதுமா, விடு. அவன் முகம் பாராமல் அழைத்ததும் அவனை விட்டு விலகும் நோக்கில் பட்டென அவனிடம் இருந்த கரத்தை உருவியதில் இருவர் கைகளிலும் பலம் இல்லாமல் தழும்பிய பால் சொம்பு தவறுதலாக பறந்து வந்து பைரவியின் தலையிலேயே அமுதாபிஷேகம் செய்து இருந்ததில் திணறலாக இமைகளை மூடிக்கொண்டாள். ஏற்கனவே பேரழகு தேவதையாக காட்சி தந்தவள் அமுதமும் அவளை அலங்கரித்து நாவின் சுவை அரும்புகளை பூ பூக்க வைத்து மிகவும் சோதனைக்குள்ளாக்கி இருந்தது அவனை. செந்தாமரை முகத்தை வழுக்கிக் கொண்டு கழுத்தின் பள்ளத்தாக்கில் தஞ்சமடைந்த ஒவ்வொரு துளியும் கேலியாக அவனை பார்த்து சிரிப்பதைப் போல் தோன்றி ஈரப்பதமின்றி நாவை வரல செய்ய அதற்கு மேலும் பொறுக்க முடியாது பாய்ந்து விட்டான் தீர்த்தம் பருக. தற்போது இருக்கும் மோனமான மோக நிலையில் செண்பகம் சொல்லி சென்ற எதுவும் அவன் நினைவின்றி மனைவியின் மீதுள்ள ஆசைகள் மட்டுமே மூளை நரம்புகளை ஆக்கிரமிப்பு செய்ய பால் முகத்தை ருசித்த நீண்ட நாவு அவளது திமிரிய அழகினில் அடங்கி போனது. இச்சுகளுக்கு வஞ்சனை இன்றி இதழும் இதழும் பின்னிக்கொள்ள தேகங்களும் பாரபட்சமின்றி ஆறத் தழுவிக் கொண்டது. இல்லறத்திற்கு தடா இன்றி இருவரின் மனமும் ஒரு சேர தேன் சுரக்கும் தேகங்களால் கலவிக்கொண்டு சுகமான இன்பங்களை அளவில்லாமல் அனுபவித்து விடிய விடிய காதலில் கரைந்து போயினர். அதிகாலை பொழுது 5 மணிக்கெல்லாம் ஸ்பீக்கரில் ஒலித்த பக்தி பாடலின் சத்தம் காதை பிளக்கவும் கடினப்பட்டு இமைகளை திறந்த வேலன் கண்டது அழகு பெட்டகமாய் அவன் நெஞ்சில் துயில் கொண்ட மனைவியைத்தான். அவள் முகத்தை பார்த்ததும் பாட்டு சத்தம் கூட மியூட் ஆகிவிட்டது போலும். ஏய் பாப்பா, என்னடி ஒரு பேச்சுக்கு பாப்பான்னு கூப்பிட்டா நெசமாலுமே பாப்பாவே படுத்திருக்க? சிறு புன்னகையோடு அவள் இருந்த கோலம் கண்டு வெளிகளில் நிரப்பிக் கொண்ட வேலன் அவள் முகத்தில் படர்ந்த குழலினை விரலால் வருடி செவியின் பின்னால் சொருக, தூக்க வருது மாமா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. சினுங்கி முட்டினாள் அவன் மார்பில். அது சரி, ஏதோ வேகத்துல நான் உன் மேல பாஞ்சிருந்தாலும் முழு வேகத்தோட வேலை பார்த்தது நீதான புள்ள, அதேன் அசந்துட்ட போல. எப்படியெல்லாம் சீண்டி அவளை கூச்சம் கொள்ள வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சீண்டி சினுங்க வைக்க, சி தடியா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேச்ச பாரு, இனிமே பாப்பா கிப்பான்னு கிட்டவா தொலைச்சிடுற. அவன் மார்பில் விழுந்த பலமான அடிகளை எல்லாம் இதமாக பெற்றவனாய் அவள் மீது புரண்டவன் மண்டையில் யாரோ நங்கூரம் கொண்டு நச்சன அடித்த உணர்வில் பட்டன விலகி கொண்டான். என்னாச்சு வேளா, வேகம் அடிச்சிட்டேனா? அவளும் பதட்டமாக எழுந்து திடீரென தீவிரமடைந்த அவன் முகத்தை பார்த்தாள். அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்ட பாப்பா. இன்னிலேந்து ஊர் திருவிழா தொடங்குது. ராத்திரியே ஊருக்குள்ள காப்பு கட்டியாச்சு. அம்மா சூதானமா இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சும் மொத்தத்தையும் மறந்து புத்தி கிட்டு போய் நம்ம வாழ்க்கையை தொடங்கிட்டேன். உள்ளுக்குள் உறுத்திய கலக்கத்துடன் தலையை பிடித்துக் கொள்ள பைரவிக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தோன்றவில்லை. இவ்வளோதானா வேளா? சுத்தமா குளிச்சுட்டு வீட்டை தொடச்சு சுத்தம் பண்ணா முடிஞ்சு போச்சு, இதுக்கு கவலைப்படுற? சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்து வேலையை கவனிக்கிறேன். அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு. சோகம் படர்ந்த அவன் கன்னத்தில் மொத்தத்தை பதித்துவிட்டு குளியலறைக்கு சென்ற பைரவியின் மனதிலும் புதிதாக ஏதோ நெருடல் இழைந்தது. அதனை அப்போதே துடைத்தெறிந்துவிட்டு குளித்து முடித்து ஈரத்தலையை உலர்த்தியபடி வந்தவள் மளமளவென அறையினை சுத்தம் செய்து முடித்து வெளியே வர செண்பகத்தின் வரவேற்பு அமோகமாக துவங்கியது காலையிலேயே. நல்ல நாள் அதுவுமா?
இதுதே தூங்கி எந்திரிச்சு வர லட்சணமா? 8 மணிக்கெல்லாம் கரகம் வருமே. நேரத்தோட எந்திரிச்சு வாச கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு சாமி காலை கழுவி பொட்டு வச்சு ஆசீர்வாதம் வாங்க மஞ்சள் தண்ணி குங்குமம் பூவு எதுவும் எடுத்து வைப்போம். அர்ச்சனைக்கு கொடுக்க தேங்காய் பூ பழத்தை தாம்பூலத்தட்டில் வச்சு தயாராக வைப்போம். வீட்டை முழுகி சுத்தம் பண்ணுவோம்னு இப்படி ஏதாவது நினைப்பு இருக்கா இவளுக்கு? வேலையே செய்யாம என் பாவத்தை கொட்டிக்கிட்டு நிம்மதியாக தூங்கணும். அந்த வீட்டுலனே 24 மணி நேரமும் வேலை செஞ்சே ஓட தேஞ்சேனா இந்த மொசைக்கு போட்ட வீட்டுக்கு வந்து நானே தான் எல்லாத்தையும் செய்யணும் போல. செண்பகத்தின் தொடர் புலம்பலில் காது ரெண்டும் புளித்து போனது பைரவிக்கு. செண்பகமே அப்போதுதான் எழுந்திருப்பார் போலும். தெருவை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே வருகையில் பைரவியை பார்த்துவிட்டு இந்த கத்து கத்த வீட்டை மொத்தமும் பார்வையால் அலசிய பைரவி செண்பகத்தை முறைத்துவிட்டு மற்ற வேலைகளை செய்ய தொடங்கினாள். ஏய் இந்தாடி, இங்க நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடக்கேன், நீ பாட்டுக்கு வீட்டை கூட்டுறவ. இது என் மகன் கட்டின வீடு, எல்லா வேலையும் எனக்கே பார்த்துக்க தெரியும். நீ தேவையில்லாம உரிமை எடுத்துக்காத. கோபமாக அவள் கையில் இருந்த விளக்குமாறி பிடுங்கிய செண்பகத்திற்கு வீட்டின் பொறுப்புகளை பைரவியிடம் கொடுத்தாள். எங்கே அவளை வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாதோ, தான் இந்த வீட்டின் தேவை இல்லாமல் ஆகிவிடுவோமோ என்ற சிந்தனை திடீரென மூளையில் பிரவேசிக்க விளக்குமாறி பிடுங்கி அவர் வீட்டை கூட்ட துவங்கினார். ஆனால் வாய் மட்டும் ஓயவில்லை. பைரவியை வேலையும் செய்ய விடுவதில்லை. அப்படியே செய்தாலும் செண்பகத்திற்கு பிடித்தம் இல்லை. பைரவி நின்றாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம் என்றால் அவளும் எவ்வளவுதான் பொறுத்து போவது? பொங்கிவிட்டாள் எரிமலையாக. வேளா இங்க வா! வீடே அதிர கத்திய பைரவியின் சத்தத்தில் வேலன் மட்டும் இல்லை, பாண்டியனும் அங்கு வந்து விட்டார். என்னாச்சு பாப்பா, ஏதாவது பிரச்சனையா? சேலையை இழுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு விளக்குமாறால் உள்ளங்கையில் குத்தியபடி உருமலாக நின்ற தாயையும் கோபமே உருவமாக மூச்சு வாங்க நின்ற மனைவியையும் ஒரு சேர பார்த்த வேலன் அறிவான் யார் முதலில் பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது என்று. ஆமா, பிரச்சனை தான். இவங்களால வீட்டு வேலை செய்ய முடியலன்னு சும்மா என்னைய பிடிச்சு கத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? புது வீட்டுக்கு வந்தும் இவங்களே அதிகாரத்தை கையில எடுத்து நடத்த ஆசைப்படுறது தப்பு இல்லை. அதுக்காக என்னை மட்டம் தட்டி சும்மா கண்டபடி பேசுறதெல்லாம் ஓரளவுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. கோபத்தில் கண்கள் சிவந்து மூச்சிறைக்க செண்பகத்தை முறைத்த பைரவி அதே கோபத்துடன் பாண்டியனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேலனை பார்த்தவளாக, இந்த வீட்டை நீ எனக்காக என் நிம்மதிக்காக நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழதானே கட்டுன. இங்கேயும் சகுனி போல தொடர்ந்து தொல்லை பண்ணா எப்படி நான் நிம்மதியா குடும்பம் நடத்துறது? வயசுதான் ஆகி போச்சே, ஒழுங்கா கொடுக்கறத தின்னுட்டு அவங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற ரூம்ல அடங்கி இருக்க சொல்லு. என் வீட்டை கண்ணாடி போல பல பலன்னு மெயின்டைன் பண்ண எனக்கு தெரியும். என் புருஷன் உன்னையும் சேர்த்துதான். இல்ல முடியாது, அவங்க தான் இந்த வீட்டு பெரிய மனுஷி, அவங்க சொல்றதுதான் நீ கேட்டு நடக்கணும்னு சொன்னா நிஜமா சொல்ற வேளா, அப்படியெல்லாம் இவங்களை சகிச்சுக்கிட்டு என்னால உங்க கூட வாழ முடியாது. அதுக்கான அவசியமும் எனக்கு இல்லை. செந்நிற விழிகளில் கொஞ்சமும் கோபம் அடங்காமல் செண்பகத்தை முறைத்தவாறே தீர்க்கமாக தன் முடிவை சொன்ன பைரவி போட்டது போட்டபடி அப்படியே விட்டுவிட்டு விறுவிறுவென அறைக்கு சென்று விட்டாள். அவள் சென்றும் கூட செண்பகத்தின் முகம் கனியாமல் இருப்பதை பார்த்த வேலன் இதற்கு மேலும் பிரச்சனையை வளரவிட்டால் சரி வராது என நினைத்தவனாக, அம்மா, நீயே என் மேல கோபப்பட்டாலும் சரி, சில விஷயமெல்லாம் நீ பண்றது எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. அம்புட்டு எரிச்சலை உண்டு பண்ணுது. சின்னதுல இருந்து அவதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணதாலதே துணிஞ்சு அவளை தொட்டேன். ஊரறிய தாலியும் கட்டி என் கூட கூட்டியாந்தேன். 2 வருஷம் போராடி அவ மனசை மாத்தி ஏதோ இப்பதான் கொஞ்ச நாளா 2 பேரும் ஒரு புரிதலோட வாழ தொடங்கி இருக்கோம். சும்மா சும்மா அவளை சீண்டி வம்பிழுத்து அவளை வாழ விடாம பண்றேன்னு என்னோட சந்தோஷத்தையும் சேர்த்தே கெடுத்துடாதம்மா. உனக்கும் இப்பெல்லாம் உடம்புக்கு முடியலன்னு சொல்றியே, நல்லா ஓய்வு எடு. இனிமே எல்லாத்தையும் பைரவி பார்த்துப்பா. அழுத்தம் திருத்தமாக சொன்ன வேலன் செண்பகத்தின் முகம் கடுமையாக மாறியதை பார்த்தபடியே அங்கிருந்து சென்று விட்டான். பழைய வீட்டில் இருக்கும்போது சமையல் கட்டிற்கு தண்ணீர் அருந்த வந்தால் கூட பைரவியை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார் செண்பகம். ஆனால் இப்போது சமையல் கட்டு மட்டுமில்லை, அவ்வீடே பைரவியின் ராஜ்யம்தான். கூடுதல் சிறப்பு என்னவென்றால் செண்பகம் மட்டும் தனியாக வீட்டில் இருந்தால் ஹோம் தியேட்டரில் மிக சத்தமாக பாடலை ஒலிக்கவிட்டு நடு ஹாலில் அமர்ந்து இசைக்கேற்ப காலாட்டி கொண்டு சத்தமாக நக்கல் செய்து பாடி அவர் செவிப்பறையை அடைத்து விடுவாள் பைரவி.
எந்த அளவுக்கு பழைய வீட்டில் அடங்கி இருந்தாலும் அந்த அளவிற்கு புதிய வீட்டிற்கு வந்ததில் இருந்து செண்பகத்தை வைத்து செய்கிறாள். இதற்கிடையே கணவன் மனைவி உறவும் நாளுக்கு நாள் வலுப்பெற்று காதல் அதிகரித்து மகிழ்ச்சியின் இனிமையில் மின்மினியாய் முகம் பளிச்சென்று மின்னினாள் பைரவி. அன்று அதிகாலையில் விரைவாகவே எழுந்து கொண்ட வேலன் அறுவடை முடிந்த நிலத்தில் நீர் பாய்ச்சி அடுத்த விதை நெல் விளைவிக்கும் வகையில் நிலத்தில் ஏர் ஓட்டி தயார்படுத்த வேண்டும் என்ற கடமையில் உறங்கும் மனைவிக்கு மொத்தத்தை பதித்துவிட்டு வயலுக்கு சென்று விட்டான். இரவு நடந்த கூடலில் அவன் முறுக்கி தள்ளிய வேகத்தில் தாமதமாக கண் விழித்த பைரவி அவன் எங்கே என கண்களை சுழற்றி தேடி பின் வயலுக்குத்தான் சென்றிருப்பான் என உணர்ந்தவளாக அவனுக்காக பார்த்து பார்த்து சமைத்து எடுத்துக்கொண்டு வயற்காட்டிற்கு சென்றாள். அத்தியாயம் 24. மதிய உணவனை சமைத்து எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய பைரவியை ஆத்திரமாக பார்த்த செண்பகத்தை கண்டு தலையை உலுக்கிக் கொண்டார் பாண்டியன். செண்பகம், இங்கே இருந்து தினமும் அந்த பொண்ணை பார்த்து கோபப்பட்டு வீணா உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம பழைய வீட்டுக்காவது போய் நிம்மதியாக இருக்கலாம்ல. ஒவ்வொரு முறையும் கேட்டு கேட்டு பாண்டியனின் வாயை ஓய்ந்து போனதுதான் மிச்சம். இங்க பாருங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க போங்க. இந்த பிடாரியா அடிச்சு துரத்திட்டு துளசியை கொண்டாந்து இந்த வீட்டில் உட்கார வச்சு அவ சந்தோஷமா வாழறத பார்க்காம நான் இந்த ஊட்ட விட்டு வரமாட்டேன். செண்பகத்தின் தீர்க்கத்தில் மண்டை காய்ந்து போகும் அவருக்கு. ஒத்தையடி பாதையில் கையில் கூடையோடு ஒத்தையாக நடந்து வந்த பைரவி அங்குள்ள இயற்கை அழகுகளை எல்லாம் கண்களில் நிரப்பியபடி வந்தவளின் நடை தடைப்பட்டது. சிறு வயதில் ஊஞ்சலாடி தொங்கி விளையாடிய ஆலமரத்தை கண்டதும் தரை தழுவிய விழுதுகளை கண்டு மலரும் நினைவுகளில் மூழ்கி மீண்டும் அதனை பிடித்து தொங்கி விளையாட ஆசை கொண்டது அவளுள் இருந்த பிள்ளை மனம். சுற்றி முற்றி யாராவது இருக்கிறார்களா என பார்வையை சுழட்டி நோட்டம் இட்ட பைரவி அங்கு யாரும் இல்லை என உணர்ந்ததும் கையில் இருந்த கூடையை மரக்கிளையில் மாட்டிவிட்டு இவளும் ஒரு வெளிதினை பற்றி உற்சாகமாக ஊஞ்சலாட துவங்கிவிட்டாள். கோபங்களும் பொறாமைகளும் யார் ஒருவர் மனதில் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களால் தான் சிறு குழந்தைகள் போல் வாழ்க்கையை ரசித்து வாழ முடியும். ஆரம்பத்தில் இருந்த பைரவியாக இருந்திருந்தால் இந்நேரம் அந்த மரத்தின் பக்கம் பார்வை சென்றாலும் அதனை அலட்சியமாக கடந்து சென்றிருப்பாள். ஆனால் இப்போது எப்போது செய்த தவறுகள் உணர்ந்து காதல் அவள் இதயத்தை ஆக்கிரமிப்பு செய்ய துவங்கியதோ வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கொண்ட புது பூலோக வாசி போல் சிறு சிறு செயலினையும் அழகாக ரசித்து அதனை அனுபவிக்க தொடங்கிவிட்டாள். யா ஷியோர், அந்த கேஸை இன்னும் 1 வீக்கில் முடிச்சிடுவேன். அந்த கொலையாளியை ஃபாலோ பண்ண தனி டீமையே அனுப்பி வச்சிருக்கேன். சரியான நேரத்தில் ஆளை தூக்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியதுதான். கேஸ் விஷயமாக போனில் பேசியபடி அந்த செம்மண் சாலையில் மெதுவாக காரை இயக்கிய அர்ஜுனின் பார்வை யதார்த்தமாக அங்கிருந்த பைரவியின் மீது படிந்ததும் கூலிங் கிளாஸை கீழிறக்கிவிட்டு காரை நிறுத்தியவனை புரியாமல் பார்த்தாள் மகி. என்ன அத்தா, இங்கனவே காரை நிறுத்தி புட்டிய? அவனிடம் கேட்டபடியே வெளியே பார்த்த மகியின் விழிகள் கோபத்தை பிரதிபலித்தன. அங்க என்ன பார்வை உங்களுக்கு? காரை எடுங்க. சிடுசிடுப்பாக சொன்னவளின் வார்த்தையை கண்டும் காணாது விழுதில் தொங்கி ஊஞ்சலாடிய பைரவியை பார்த்தான் அர்ஜுன். அத்தா, உங்ககிட்ட தான் சொல்றேன், காரை எடுக்க போறீங்களா இல்லையா? அவன் தோளை பிடித்து உலுக்கிய உலுக்கில் மகியின் கோபம் இன்னும் பைரவி மீது கட்டுக்கடங்காமல் உள்ளதை உணர்ந்து கொண்ட அர்ஜுன் மனைவியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மெதுவாக காரை எடுத்தான். ஏன் ஏஞ்சல், பைரவி தான் இப்போ முழுசா மாறிட்டாளே, இன்னுமா உனக்கு அவ மேல கோபம் போகல? ஸ்டீரிங்கை திருகியபடி கேள்வி தொடுத்த கணவனை முறைத்தாள் மகி. ஏன் அத்தா, அவளை பத்தி எல்லாமே தெரிஞ்ச நீயே இப்படி கேக்குறிய? அவ நமக்கு பண்ணது எல்லாம் மறந்து போச்சா? பைரவி எப்பவும் மாற மாட்டா. ஏன்னா அவ ஒரு நல்ல பாம்பு. இன்னைக்கு வேணும்னா தலை குப்புற கிழக்கலாம், ஆனா சரியான நேரம் பார்த்து விஷத்தை மொத்தமா கக்குவா. யார் அவளை நம்பினாலும் நான் அவளை துளி அளவுக்கு கூட நம்ப மாட்டேன். என் கோபமும் அத்தனை சீக்கிரத்துல குறையாது. தீர்க்கமாக சொன்ன வகையை ஆழ்ந்து பார்த்த அர்ஜுன் மேலும் பைரவியை பற்றி பேச்சை எடுத்து அவளை கோபப்படுத்த எண்ணாதவன் அவள் மணி வயிற்றினை பார்த்தான். 5 மாத கருவை சுமந்து நெஞ்சோடு மூத்த மகன் வெதுரனை அணைத்து கொண்டு நிறைவாக இருந்த மனைவியை கண்டு உள்ளூர பரவசம் பொங்கியது அவனுக்கு. மனைவி கர்ப்பம் தரித்தது முதல் அவள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு
இறுகிய அணைப்பும் முத்தத்தையும் தவிர வேறெந்த எண்ணமும் இல்லாது இருந்த அர்ஜுன் மாதங்கள் கூடி தாய்மையின் பொறுப்பில் எடை கூடி முகத்தில் தேஜஸுடன் மின்னும் காதல் மனைவியை காண காண எடை கூடிய இடமெங்கும் இஷ்டத்திற்கு கடித்து திங்க ஆசை வந்துவிட்டது போலும். என்ன ஐயாவோட பார்வையே சரியில்லை? கணவனின் நாள் கண்ட ஏக்கத்தை சரியாக உணர்ந்து கொண்டவளின் மனமும் மீனாக உள்ளே துடித்து அடங்கியது. ஏன் இந்த பார்வைன்னு உனக்கு தெரியாதா? 5 மாசம் முடிஞ்சிருச்சே ஏஞ்சல், இனிமே என் ரூட்டு கிளியர் தானே? உதட்டை ஒரு மார்க்கமாக கடித்தவனைக் கண்டு இன்னும் அதே வேக்கத்துடன் ஆம் என்று தலையை ஆட்டிய அழகு மனைவி மீது விதுரன் மட்டும் முட்டை கண்களை உருட்டி முளைத்திருக்கவில்லை என்றால் காரிலேயே பாய்ந்து இருப்பான். எல்லாம் என் நேரடி. சீக்கிரம் அவனை தூங்கவை. பெங்களூர் போற வரைக்கும் பாடி தாங்காது. கிஸ்ஸாவது வேணும். மனைவியிடம் அடம் செய்தபடியே வந்தவன் மகன் அறியாமல் மகி துள்ள துள்ள பல செல்மிஷங்களை நடத்திவிட்டான் கல்லன். பொன் இடை அசைந்து ஆட வரப்பில் நடந்து வந்து கணவனை தேடிய பைரவியை அங்குள்ளவர்கள் நலம் விசாரித்துவிட்டு வேலையை தொடர முத்து ஓடி சென்று வேலனை அழைத்து வந்தான். உடல் முழுவதும் வியர்வையில் குளித்து தொடை வரை ஏற்றி கட்டிய கைலியோடு கையும் காலும் சேரும் சகதியுமாக அவசரமாக ஓடி வந்த வேலனை கண்டு அழகான புன்னகையை உதிர்த்தாள் பைரவி. ஏய், என்ன பாப்பா, கொளுத்துற வெயில இம்புட்டு தூரம் நடந்து வந்திருக்க? யாரு வர சொன்னா உன்னைய? அவளை கடிந்து கொண்டே அவன் தோளில் இருந்த துண்டினை எடுத்து அவள் மதிமுகத்தில் பூத்திருந்த வியர்வை துளிகளை இதமாக ஒத்தி எடுக்கையில் பொம்மை போல் அசையாது நின்றாள் பைரவி. வர வர நீ என்ன ஒரு குழந்தை போல ட்ரீட் பண்ற வேளா? என் வீட்டில் இருக்கும்போது நான் நடந்ததே இல்லையா என்ன? கணவனின் அக்கறையில் பூரித்து பொய்யாக முறுக்கி கொண்டாள். உன் வீட்டில் இருந்தபோது நீ நடந்தியா? என்ன பாப்பா தமாசெல்லாம் பண்ற? உன் அப்பா உன்னைய நடக்க விட்டதே மறு வேளை பாப்பா இருப்பாரு. எங்க போனாலும் விதவிதமான கார்ல போயே பழக்கப்பட்ட புள்ளைய இப்படி எந்த ஒரு வசதியும் இல்லாம வச்சிருக்கோமேன்னு நானே கவலையில கிடக்கேன். நீ வேற வேகாத வெயில நடந்து வந்து சங்கட்டப்படுத்துற. சரி சரி வா, அப்படி நிழலுக்கா போவோம். அவள் கையில் இருந்த கூடையினை ஒரு கையில் வாங்கி கொண்டு மறு கையால் அவள் கரம் பற்றி சிறுமி போல் அழைத்து சென்றவனை இன்னும் எப்படியெல்லாம் ரசித்து கொஞ்சலாம் என்ற தீவிர யோசனையில் அவனோடு நடந்தாள் பைரவி. ரொம்ப நாளா இங்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீயும் அதுக்கேத்த மாதிரி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அவசரமா கிளம்பி வந்துட்டியா? சரி, நாமளே போவோம்னு கையோட சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். வர வழியில அந்த பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அதை பார்த்ததும் சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. அங்க வேற யாருமே இல்லையா? குஷியாகி புடவையை ஏத்தி இடுப்புல சொருகிட்டு விழுதல ஊஞ்சல் ஆடி விளையாட தொடங்கிட்டேன். அப்புறம் அந்த கல்லு பிள்ளையார் கோவில் இருக்கே, அங்க கொஞ்ச நேரம் காத்தாட உக்காந்துட்டு இருந்தேன். பிறகு நேரம் ஆகவும் அப்படியே பொடி நடையா கிளம்பி வந்துட்டேன். வேலனுக்கு உணவு பரிமாறியபடி அவள் நடந்து வந்த இடங்களில் அனுபவித்த விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்லி மகிழ ஏதோ இதுவரை கேட்டிடாத அதிசய வார்த்தைகளைப் போல் மிகவும் ஆர்வமாக கேட்டு சிரித்தான் அவளோடு. அப்போ ஜாலியா ஊரை சுத்தி பார்த்தபடி வந்திருக்க, அப்படிதானே? தட்டில் இருந்து ஒரு வாய் உணவினை உருட்டி அவள் வாயில் வைத்தான் வேலன். பின்ன கண்ணு மூடிக்கிட்ட வர முடியும்? அப்பப்போ வெளியே வரும்போது சுத்தி பார்த்துக்க வேண்டியதுதான். வாயில் உணவினை அதக்கியபடி பேசி சிறுக சிறுக மென்று விழுங்க ஆடவனது பார்வையும் அவளை சேர்த்து விழுகியது. பொழுது சாயும் வரை அவனோடு வயலில் இருக்கிறேன் என்றவளை கையோடு இழுத்து சென்று வீட்டில் விட்டுவிட்டு மீண்டும் வயலுக்கு வந்து விட்டான். வரும்போது மாலை கடற்கரைக்கு அழைத்து செல்வதாக கூறி தயாராக இருக்க சொன்ன வேலன் பைரவியை விட்டு செல்ல மனமே இல்லாமல் அவளை இறுக அணைத்த கரங்கள் சேலைக்குள் எல்லை மீறியதோடு சிவந்த உதடுகளில் கடித்து சாறு பருகிவிட்டே சென்றிருந்தான். சொன்னது போல் மாலை விரைவாகவே வீடு வந்த வேலன் பதுமையாக தயாராகி இருந்த மனைவியை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு சென்றிட செண்பகத்திற்கு எரிச்சலாகி வயிறு பத்தி எரிந்தது.